ஹலோ குட்டீஸ்! இன்றைக்கி நம்ம என்ன கதை பார்க்க போகிறோன்னா, ஒரு கழுதையை பற்றின கதை. ஒரு ஊரில் ஒரு அப்பாவும் பையனும் தங்கிட்ட இருக்கிற கழுதையை விற்கலான்னு சொல்லிட்டு சந்தையை நோக்கி போய்கிட்டு இருந்திருக்காங்க. இப்போ எதிர்த்தாப்புல வந்த ஒருத்தர், கழுதை இருக்கிறதே பொதி சுமக்கிறதுக்கு தானே, அதை நடத்தி கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி கேலி பண்ணியிருக்காரு. இதை கேட்ட அப்பாவும் பையனும் என்ன பண்ணலான்னு சொல்லி பையனை கழுதை மேலே உட்கார வச்சுட்டு அப்பா நடந்து போய்கிட்டு இருந்திருக்காரு. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் இன்னொருத்தர் எதிர்த்தாப்புல வந்து சொல்லியிருக்கிறாரு, பாரு வயசானவரை நடக்க விட்டுட்டு சின்ன பையன் கழுதை மேலே ஏறி உட்காந்துருக்கான் அப்படின்னு. இதை கேட்ட உடனே சரி பையனை இறக்கி விட்டுட்டு அப்பா கழுதை மேலே உட்காந்து போய்கிட்டு இருந்திருக்காரு. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் திரும்ப எதிர்த்தாப்புல வந்து ஒருத்தர் சொல்லியிருக்காரு, சின்ன பையனை நடக்க விட்டுட்டு இவ்வளோ பெரியவர் கழுதை மேலே உட்காந்து போகிறாரே அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் 2 பேர் என்ன பண்ணலான்னு யோசித்து 2 பேருமே கழுதை மேலே ஏறி உட்காந்து போக ஆரம்பிச்சிருக்காங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் இன்னொருத்தர் எதிர்த்தாப்புல வந்து, பாவம் இந்த கழுதை எவ்வளோ பொதி சுமக்குது, 2 பேரும் இது மேலே உட்காந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இதை கேட்ட அப்பாவுக்கும் பையனுக்கும் கஷ்டமாயிருச்சு. உடனே அவங்க 2 பேரும் இறங்கி திரும்ப கழுதையை நடத்தியே கூட்டு போயிருக்காங்க. திரும்ப எதிர்த்தாப்புல வந்தவங்க என்ன சொல்லியிருக்காங்க, கழுதை இருக்கிறதே பொதி சுமக்க தானே, எதுக்கு 2 பேரும் நடந்து போகிறாங்க அப்படின்னு. கதையிலேருந்து நமக்கு என்ன தெரியுது குட்டீஸ்? இந்த உலகம் நம்ம எதை செஞ்சாலும் விமர்சனம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். நமக்கு எது சரி தப்புன்னு தோணுதோ அதை பண்ணணும்.